இந்த பாவங்கள் சும்மா விடாது யாரையும். ஏரி இடத்தெல்லாம் புறம்போக்குல ரியல் எஸ்டேட் போட்டு வித்தவன் எவன்? அப்ப ஏழை மக்கள் மட்டும் உங்களுக்கு எல்லாம் கிள்ளக்கீரை. இதெல்லாம் எங்க போய் நிற்கும்? இந்த பாவ செயல எங்க போய் நிற்கும்? சார் வணக்கம். வணக்கம். ஏரி இடங்கள்ல வீடு கட்டியிருக்காங்கன்னு இடிக்கிறாங்க, கடைகளில் 2-3 மாதம் வாடகை கொடுக்கலன்னு சொல்லி சீல் வைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சா மக்களோட நிலைமை என்ன சார்? சுடுகாடாக மாறிடும். எப்படி? தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும். நான் என்ன கேட்குறேன்னா, ஏரி இடத்துல வீடு கட்டிட்டான்னு சொல்லி வீடு அடிக்கிறீங்கல்ல, நான் கேட்குற கேள்வி, அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர் யார்? முதலமைச்சர் யார்? அன்னைக்கு இருந்த கார்பரேஷன் ஆபீசர் யார்? அன்னைக்கு இருந்த இபி ஆபீசர் யார்? ஏஇ யார்? வாட்டர் லைன் கொடுத்த அந்த வாட்டர் லைன் அந்த ஏஇ யார்? இவங்களை எல்லாரும் பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. அதாவது ஏரி இடம் தெரிஞ்சு அன்னைக்கு நீ எதுக்கு இதெல்லாம் கொடுத்த? நீ கரண்ட் கொடுக்க தானே அவன் ஃபேனை போட்டான், நீ தண்ணி கொடுக்க தானே அந்த வீட்டில் உக்காந்துருந்தான். ஓகே, இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் கொடுச்சு, இந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னு தானே அவன் வீடை கட்டினான். 50 வருஷமா வயிற்ற கட்டி வாயை கட்டி சிறுக 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 ஒரு வீடை கட்டி வச்சிருந்தா சாதாரணமாக போய் கோர்ட்டு சொல்லிச்சு புல்டோசர் வச்சுட்டு வந்துடுவாங்களா? என்னையா நியாயம்? இந்த பாவங்கள் சும்மா விடாது யாரையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏழைகள் வயிற்றுல எவன் நின்னாலும் சரி, அது எவனாக இருந்தாலும் சரி, வயிற்றுச்சல் சும்மா விடாது. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு 50 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த அம்மா அந்த வீடை கட்டி வச்சுருக்கோம், சரியா? அந்த வீடை போய் நீ இடிக்கிறியே, அந்த அம்மா எங்கே போகும்? யோசிச்சு பாரு. இந்தியான்றது தமிழ்நாடுன்றது இவ்வளோ பெரிய இடம், இருக்கிற இடத்துல பண்ணு. நீ ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பத்திலே ஏரி இடத்துல வீடு கட்டாமல் பண்ணியிருந்தீங்கன்னா நியாயம் இல்லையே. ஏரி இடத்தெல்லாம் புறம்போக்கில் ரியல் எஸ்டேட் போட்டு வித்தவன் எவன்? சொல்ல பார்க்கலாம். எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எவன் இதெல்லாம் ஆரம்பித்து வச்சா, எவன் ஆட்சியில் இதெல்லாம் அதிகமாக ஆச்சு, எவனால் இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஏரி இடத்துல இருக்குன்னா அநியாயம் பண்ணீங்களா பாவீங்களா? அந்த குடும்பத்தோட நிலைமையை வச்சு பார்த்தியா? அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நினச்சி பார்த்தியா? எங்கேயா போவாங்கயா? இப்போ நீ இருக்கிய வீடு, உன் வீட்டை இடிச்சிட்டு வேற எங்கன்னா போய் இருந்து ஏரி இடம்னு சொன்னால் போயிடுவியா? இல்லை, நான் இன்னொன்று கேட்குறேன், எத்தனையோ காலேஜுகள் இன்னைக்கு ஏரி இடத்துல இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியுமா? உன்னால? அப்போ ஏன் அதெல்லாம் இடிக்கல? கோடி கோடியாக பணம் வருதா? அதுலேருந்து வருமானம் வருதா? அப்போ ஏழை மக்கள் மட்டும் உங்களுக்கெல்லாம் கிள்ளக்கீரை இல்லையா? ஒரே ஒரு விஷயம், யாரோட வயிற்றுலையும் யாரும் நின்று நல்லா வாழ முடியாது. இதை புரிஞ்சுக்குங்க. அதை முதலமைச்சராகட்டும், அரசு அதிகாரிகளாகட்டும், யாராவனாலும், நீதிமன்றங்களாக கூட இருக்கட்டும், நான் ஏழைகள் வயிற்றெரிச்சல் யாரையும் சும்மா விடாது. அவ்வளோதான் என்னோட கருத்து. இது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாதம் வாடகை கட்டல, 3 மாதம் வாடகை கட்டலன்னு சீல் வைக்கிறீங்க. நான் உங்களை கேட்குறேன், ஒரு சின்ன கடைக்கு, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க 150 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க கடைக்கு அநியாயத்துக்கு வாடகை வாங்கினா எப்படி அவன் கட்டுவான்? எல்லாத்துக்கும் டேக்ஸ், எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு அவனை எப்படி தான் வாழுவான் மிடில் கிளாஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. மிடில் கிளாஸும் லோ கிளாஸும் படுற வேதனை இருக்கு பாரு, கொஞ்சம் நெஞ்சில் சொல்ல மாளலை. புரியுதா? பணம் இருக்கிறவன்கிட்ட பணம் சேர்க்கிறவன் நீ சேர்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸும் இந்த லோ கிளாஸும் என்னையா பண்ணுவாங்க சொல்ல? இன்னைக்கு எதைத்தாலும் விலை உயர்வு, மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபாய் லாபம் வச்சுக்குவானா ஒரு பொருளுக்கு? இல்லை 10 ரூபாய் வச்சு லாபம் வச்சுப்பானா? அதை வச்சு என்ன அவன் சம்பாதிச்சிருவான்? என்ன அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? என்ன அவனால் வாழ்ந்துட முடியும் சொல்லு? 4 மாதம் என்ன, ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுத்து சீல் வைங்களேன். என்ன நியாயம்? இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்? இந்த பாவ செயல எங்கே போய் நிற்கும்? ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், ஏழைகளோட வயிற்றெரிச்சலும் ஏழைகளோட கஷ்டங்களும் இங்கே யாரையும் சும்மா விடாது. என் கண்ணால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா? போராமப்பட்டவன், பொச்சரி பச்சவி, அவன் வாழக்கூட நினச்சான், அவன்லாம் காணாமல் போயிட்டான். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதுக்கு யார் இது சட்டம் போட்டாலும் சரி, இதை யார் அமல்படுத்தினாலும் சரி, சரியா? இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். ஒரு நாள் நீங்களும் நடுத்தெருவில் நிற்பீங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களே, நீங்கள் திருந்தணும். மற்றவனை நான் குறையே சொல்ல மாட்டேன், சரியா? போதும் போதும், சரியா? நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுங்க, நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து நல்ல படித்தவனை தேர்ந்தெடுங்க. நான் இவனுக்கு அவனெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு படித்தவனை புதுசாக எடுங்க.
போதும், மாத்தி 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 குத்தி 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 இன்னைக்கு ரோட்ல நிக்கிறீங்க. எங்க ரோட்ல நிக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தொண்டதுக்கு சோறு கூட இருக்காது. அதான் நிலைமை போவோம். ஆக நீங்க திருந்துனா திருந்துங்க, இல்லை நாசமா போனா போங்க. நான் அவ்வளோதான் சொல்றேன். என்னால் கத்தி கத்தி நெஞ்சு வலி வந்துச்சு உங்ககிட்டலாம். உங்களுக்கு பேச போய் பேச எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் பொழுது. ரொம்ப நன்றி.